மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு பார்த்தோம்னா அந்த வயதிற்கு ஒரு 12 வயதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வச்சுக்கோங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுல இருந்து. ஸோ நம்மளுடைய ஆயுள் முழுவதுமே பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அனிமியா, ரத்த சோகை, இந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கு. பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா 10 பெண்கள், எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, 10 பெண்களுக்கு 8 பெண்களுக்கு நிச்சயமாக இந்த அனிமியா அப்படின்ற பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி அனிமியா பிரச்சனை இருக்கும்போது எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கணும்? முதல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு சிம்டம்ஸ் அது நம்மளுக்கு தெரியணும். இப்போ அனிமியா இருந்துச்சுன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸே வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால படிக்க முடியல, படிக்கிறது வந்து எனக்கு ஞாபகத்துல இல்லாத மாதிரி இருக்கு, ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்றேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு, சோம்பலா இருக்கு, பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. உடல் சோர்வு இருக்கிறது, நடக்கும்போதே ஒரு தளர்வு ஏற்படுறது, கைகள்ல நடுக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ஆண்களுக்கும் இது பார்க்கிறோம். பேசிக்கா நம்ம உடல்ல அதாவது பிராணவாயு அப்படின்னு சொல்றோம், உயிர்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் குறையும் போதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள், நெஞ்சில வந்து ஒரு படபடப்பு, சோர்வு, இது எல்லாமே ஏற்படும். இந்த ஆக்சிஜன் லெவல், அந்த ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போறதே நம்மளுடைய ஹீமோகுளோபின் தான். அப்போ டைரக்டாவே ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போது நம்ம உடல்ல இந்த மாதிரி சோர்வு ஏற்படுறது, நம்ம பாடியில் ஆக்சிஜன் குறைவா இருக்கிறது, படபடப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ஏற்படுதுன்னு சொல்லலாம். சரி, அந்த மாதிரி நம்ம உடல்ல சோர்வு இருக்கும்போது சித்த மருந்துகள்ல ஒரு 4 வகையான மருந்துகள். முக்கியமா இப்போ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 2-3 மாத்திரைகள் வந்து கலர் நம்ம வந்து முழுங்குவோம். அதே மாதிரி சித்த மருத்துவத்துல ஒரு 4-5 மருந்துகளை வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பொதுவாக இப்ப மூட்டு வலிக்கு போறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு சூரண வகையோ இல்ல கற்பம் மருந்து வகையோ, எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்கு தைல வகையோ நம்ம வந்து பயன்படுத்துறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரத்த சோகை, இன்னைக்கு காலகட்டத்துல சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ ஹெல்த்தியா ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, மன ஓட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரொம்ப வெயிட் கெயினா இருக்கேன், உடல் பருமன் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அது மாதிரி எனக்கு வந்து தூக்கம் வரல, மாத்திரை கொடுங்க, நான் போட்டுக்கிறேன் தூங்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, உடல்ல வந்து சுவாசம் சார்ந்த பிரச்சனையோ, அதுக்கப்புறம் ரத்த சோகை தொடர்பான பிரச்சனையோ, இல்ல நமக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா இந்த சர்க்கரை நோய் இருக்க ஒரு மாத்திரை போடுறா முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்டா அது நமக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நிறைய பேர் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ரத்த சோகை இருக்குன்னா உணவு முறை மூலமும் மருந்து மூலமும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு கொடுக்கக்கூடிய சித்த மருந்துகள், ஸோ அந்த சித்த மருந்துகளோட காம்பினேஷன் என்ன அப்படின்றது ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கணும். அப்போ முக்கியமா வந்து பார்த்தோம்னா இதுல அன்னபேதி சிந்தரம் ஒரு முக்கிய மருந்தாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா பல நோயாளிகளுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா பாடியில நமக்கு வந்து ஸ்பிளீனோ இல்ல லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து, முக்கியமா வந்து பார்த்தோம்னா ஸ்பிளீன், மண்ணீரல் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா நம்ம உடல்ல வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அன்னபேதி சந்திரம், முக்கியமா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்தும். இது கூட வந்து பார்த்தோம்னா பாவன கடுக்காய் மாத்திரை அப்படின்னு இருக்கு, பாவன கடுக்காய் சூர்ணமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பாவன அப்படின்னாவே ஒரு மூலிகைய இன்னொரு மூலிகையால நம்ம வந்து பாவனை செய்து கொடுக்கிறோம். இதுல வந்து 2 வகையா நம்ம கொடுக்குறோம்னு சொல்லலாம். அதாவது இந்த பாவன கடுக்காய் மாத்திரை அப்படின்னு சொல்றது, கடுக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, இந்த கடுக்காய் பொடிய நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்து கொடுக்கலாம். இது ஒரு வகை, அது கல்லீரல் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு. இதுவே நமக்கு ரத்த சோகை, அனிமையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கடுக்காய் சூர்ணத்தை வெள்ளை கரிசாலை சாறு விட்டு பாவனை செய்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ 2-3 நாட்களுக்கு நம்ம வந்து அந்த சாறு விட்டு கலந்து வெயில்ல வச்சு எடுத்து அந்த சூரணமா நம்ம கொடுக்க போறோம். ஸோ அந்த அன்னபேதி செந்துரத்தோடு பாவன கடுக்காய் மாத்திரை இல்ல பாவன கடுக்காய் சூரணம் இதை நம்ம கொடுக்குறோம். அது கூட என்ன செய்ய போறோம் அப்படின்னா மாதுளை மணப்பாகு. இந்த மாதுளை மணப்பாகு பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெக்னன்ட் டைம்ல வந்து ஏற்படக்கூடிய இந்த நாசியா, வாமிட்டிங், இந்த மார்னிங் சிக்னஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மாதுளை மணப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரத்த சோகை இருக்கக்கூடிய
நபர்களுக்கு மாதுளை மணப்பாக தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரு சோர்வு அப்படின்றது இல்லாமல் இருக்கும். வயிற்று புண்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த மாதுளை மணப்பாகு அப்படின்றது ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு காம்பினேஷனா நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். முக்கியமா இதுல வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய் லேகியம், சாவனப்பிராஷ் அப்படின்ற பேர்ல இதையுமே நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. இந்த நெல்லிக்காய் லேகியத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மிக சிறந்த ஒரு இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். நம்ம கிளினிக்ல இந்த நெல்லிக்காய் லேகியம் எப்படி கொடுக்குறோம்னா மலைநெல்லி லேகியம் அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது முக்கியமா பார்த்தோம்னா மலைப்பகுதிகளில் சிறுநெல்லி இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப துவர்ப்பா லைட்டா கசப்பா இருக்கும். அந்த நெல்லிக்காயில விட்டமின் சி, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, கால்சியம் இது எல்லாமே அதிகமா இருக்கு. அதை கொண்டு வந்து உலர்த்தி தான் நம்ம நெல்லிக்காய் பயன்படுத்தி நம்ம லேகியத்தை செய்யறோம். ஸோ இந்த 4 மருந்துகளின் கூட்டு கலவையாக நம்ம சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 30 to 48 நாட்கள் ஒரு மண்டலம்னு கணக்கு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். இந்த மருந்து காம்பினேஷன் வந்து மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஏன்னா பல நோய்களுக்கு மருந்துகளை சேர்த்து சேர்த்து கொடுக்குறோம். இது வந்து பேசிக்கா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நரம்புகள் வலிமையாக இருக்கணும், வயிற்று பகுதியில் அல்சர் இல்லாமல் இருக்கணும், உடல் உஷ்ணம் தணியணும், முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்து உடல்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாமே மாறணும்னா இந்த மருந்துகளோட கலவையை நம்ம வந்து சேர்த்து இந்த 4 மருந்தும் ஒரு நாளைக்கு 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இப்போ பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, யுட்ரஸ் வந்து ரொம்ப பல்ஜா இருக்கு அப்படின்னா இந்த மருந்து கலவையை எடுத்துக்கலாம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்குலாம் ஒரு 5 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் நெல்லிக்காய் லேகியம் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தை வந்து சரியா விளையாட மாட்டேன்றான், இல்ல வெயிட் கெயின் ஆகல, இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா அதற்கு இந்த நெல்லிக்காய் லேகியத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மாதுளை மணப்பாகு பார்த்தோம்னா நல்ல நாட்டு மாதுளையில இருந்து சாறு எடுத்து அதோட தேன், கற்கண்டு எல்லாமே சேர்த்து நம்ம செய்யக்கூடியது. இதுலயுமே வந்து இரும்பு சத்து நம்ம உடல்ல வந்து பேசிக்கா ஹீமோகுளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி பாவன கடுக்காய் மாத்திரை, அன்னபேதி, செந்துரும். ஸோ இந்த மாதிரி மருந்துகளை தொடர்ந்து நம்ம ஒரு கலவையாக ஒரு 30 நாட்கள் 40 நாட்கள் சாப்பிடும்போது உடலில் இழந்த அந்த சக்தியா இருக்கட்டும், நரம்பு தளர்ச்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கு, இது எல்லாமே நம்ம நிச்சயமாக சரி செய்து கொள்ளலாம். சித்த மருத்துவத்தில் அந்த உணவே மருந்துன்ற கான்செப்ட் படி பார்த்தோம்னா நம்ம இப்ப நான் சொன்ன விஷயங்கள், மருந்துகள் எல்லாமே உணவு மாதிரி தான் நம்ம உடல்ல வந்து ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நேச்சுரலா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ரத்த சோகை மட்டும் இல்ல எல்லா நோய்களுக்குமே இந்த மாதிரி மருந்துகள் வந்து ஒவ்வொருத்தர் உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி தாதுக்களோட வன்மையை பொறுத்தும் அவங்க உடல்ல பஞ்சபூதங்களோட ஆதிக்கம் எது எது அதிகமா இருக்கு குறைவா இருக்குன்றதை பொறுத்தும் முக்கியமா நாடியை பார்த்து அந்த பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை பார்த்து நம்ம மருந்துகள் எடுக்கும்போது பல நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.